ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சென்னை சென்டர் ஆஃப் த சிட்டி நம்ம வடபழனியில் இன்னைக்கு ஒரு 2 BHK அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் பார்க்க வந்திருக்கோங்க. ஒரே ஒரு ஃபிளாட் தான் இருக்கு, டைரக்ட் ஓனர் கான்டாக்டோடவே வருது. வடபழனி ஃபோரம்மால இருந்து வெறும் ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ், 1.25 கிலோமீட்டர் தான் ஏவிஎம் ஸ்டுடியோ அண்ட் பிரசாத் ஸ்டுடியோல இருந்து வெறும் ஒரு 1.25 கிலோமீட்டர் தான். அதே டிஸ்டன்ஸ் காவேரி ஹாஸ்பிட்டல் இருந்தும் அதே ஒரு 1.25 கிலோமீட்டர்ல இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்க அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் இருக்கு. இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ் என்னன்னா, மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து ஷார்ப்பா 1.2 கிலோமீட்டர்ஸ் ஒன்லி. லொகேஷன் ரொம்பவே பிரைமா இருக்குல்ல கேட்கறதுக்கு. ஆக்சுவலி ரொம்ப பிரைம் ஏரியாவில் தாங்க இந்த அபார்ட்மெண்ட் அமைஞ்சிருக்கு. வாங்க பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஓவரால் சென்னையில் எங்க அபார்ட்மெண்ட்டுகளோ தனி வீடுகளோ பிளாட்டுகளோ தேடுற மாதிரி இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை டேப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ்க்கு நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஆன் 40 feet ரோட்டு மேலே ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் ஸ்டில்ட் ப்ளஸ் 3 ஸ்ட்ரக்சர் கொண்ட இந்த அபார்ட்மெண்ட் தான் நாம் இன்னைக்கு பார்க்க வந்திருக்கிறது. பட் ஒரு விஷயம், இந்த அபார்ட்மெண்ட்டில் இருக்கிறதே 6 வீடுகள் தான். ஒரு ஃப்ளாட்டுக்கு 2 வீடுகள் வீதம், இருக்கிறதே 6 வீடுகள் தான். 5 வீடு சோல்ட் அவுட், ஒரே ஒரு வீடு தான் இருக்குது. இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டில் இதோ இந்த பில்டிங் பிளே ஸ்கூல் பில்டிங், ஆப்போசிட்டில் எக்ஸாக்டாக பிளே ஸ்கூலுமே இருக்குது. சென்னை கார்பரேஷன் லிமிட் அப்படின்றதுனால CMDA லிமிட்டில் வந்துடும். சிட்டி சென்டர் ஆஃப் த சிட்டி இது. அபார்ட்மெண்ட் நல்ல குவாலிட்டியில் இருக்குது. 5 ஃபேமிலிஸ் ஆல்ரெடி ஆக்குபைடு, ஒரே ஒரு வீடு மட்டும் தான் இப்போதைக்கு அவைலபிள். சுற்றி செட்பேக் விட்டு அஸ்பர் CMDA நார்ம்ஸ் படி ஃபாலோ பண்ணி இந்த அபார்ட்மெண்ட் கட்டியிருக்காங்க. என்ட்ரன்ஸ் நல்லா பெருசாகவே இருக்குது. அது ஒரு பெரிய கார் பார்க்கிங்கான என்ட்ரன்ஸ் கேட், இது ஒரு கார் பார்க்கிங்கான என்ட்ரன்ஸ் கேட், இது ஒரு கார் பார்க்கிங்கான என்ட்ரன்ஸ் கேட். சரியா? ஸோ இருக்கிற 6 வீடுகளுக்குமே டெடிகேட்டடாக தனித்தனி கார் பார்க்கிங் கம்ஃபர்டபுளாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிரவுண்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு சர்வெண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு கீழே ஒரு அடிஷ்னலாக ரெஸ்ட் ரூம், டாய்லெட்டுமே ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் ஆட்டோமேட்டிக் வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் இருக்குது, லிஃப்ட் வசதி இருக்குது. ஓப்பன் டெரேஸில் சிட்டிங் பெஞ்ச் போட்டு கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெப்ஸ் எல்லாம் கிரானைட் தான் யூஸ் பண்ணியிருக்க. லிஃப்ட்டுமே குவாலிட்டியான பிராண்டட் லிஃப்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. டீகூட் மெயின் டோர் போயிருக்காங்க. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பேரிவேர் தான். ஹேண்ட் ரெயில்ஸ் எல்லாமே எம்எஸ்ல போடாமல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எஸ்எஸ்லேயே கொடுத்துருக்காங்க. குவாலிட்டியான அபார்ட்மெண்ட் சென்னை சிட்டிக்குள்ளே இருக்குது. வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயே இந்த அபார்ட்மெண்ட் அமைஞ்சிருக்கு. ஒருவேளை இந்த அபார்ட்மெண்ட்டில் 5 வீடு சோல்ட் அவுட் ஆயிருச்சு, கடைசி ஃப்ளோர் 3rd ஃப்ளோரில் இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதான் இல்லை. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயே இந்த அபார்ட்மெண்ட் இருக்குது. பார்க்க முடியும் உங்களால். நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு லிவிங் ஏரியா. ஹாலு நல்லா பெருசாகவே இருக்குது. 2க்கு 4 வெர்டிஃபைட் டைல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹாலில் ஒரு மெகா சைஸ் விண்டோ ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் சைட் கார்னரில் சோஃபா போட்டுக்கோங்க. இங்கே தான். ரைட் சைட் வாலில் இங்கே டிவிக்கான பாயிண்ட். சென்டரில் ஒரு பெரிய விண்டோ. ஓகேங்களா? 3 ஃபேஸ் லைட் EB கனெக்ஷனோடவே இருக்குது. லிஃப்ட் வசதியெல்லாம் டிஃபால்ட்டாகவே வந்துடுது. இனியோ உங்களுக்கு அபார்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான், ஒரு டென்ஷனும் இல்லை, இருந்தாலும் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த அபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சைஸ்னு பார்த்தீங்கன்னா 970 ஸ்கொயர் ஃபீட். 970 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்க 2 BHK அபார்ட்மெண்ட்டு ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. பெரிய லிவிங் ஏரியா. ஹால்லேயே ஒரு கார்னரில் இங்கே வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன், மேலே லோ ரூஃப் ஸ்டோரேஜ்க்கு. வாங்க ஃபஸ்ட்டு கிச்சனை பார்த்துட்டு வந்துட்டு மற்றதை பார்ப்போம். ஹால் பார்த்தாச்சு, ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம கிச்சனுக்குள்ளே என்டர் ஆகிறோம். வாஸ்துப்படி தான் வீடு அமைஞ்சிருக்கு. ஆன்டிஸ்கி டைல் கொடுத்துருக்காங்க. எல் ஷேப் கிச்சன் கிரானைட் பிளாட்ஃபார்ம் ப்ரௌன் கலரில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வால் டைலுமே டிஃபால்ட்டாக ப்ரொசீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. விண்டோஸ் எல்லாமே UPVC விண்டோஸ் வித் சேஃப்டி கிரில்லோட தான் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. முக்கியமாக கிச்சனை பொறுத்த வரையில் ஷெல்ஃப் அண்ட் லாஃப்ட் டிஃபால்ட்டாக ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. சரியா? ஸோ கிச்சனில் ஒரு சர்வீஸ் ஏரியா கம்பல்சரி இருக்கணும், இந்த அபார்ட்மெண்ட்டில் இருக்குது. ஸோ அதுவுமே நல்ல சைஸில் இருக்குது. இங்கே நீங்கள் வாஷிங் மிஷின் கூட வச்சுக்கலாம், இல்லை டிஷ் வாஷர் கூட நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். சரியா? பின்னாடி இருக்க சர்வீஸ் ஏரியாவும் நல்ல சைஸ் தானுங்க. கிச்சனில் சர்வீஸ் ஏரியா இருந்தால் எப்போவுமே யூஸ் பண்ணும்போது லேடிஸ்க்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், சமைக்கிறதுக்கு ரொம்ப ஹீட்லாம் இருக்காது, நல்லாவே இருக்கும். ஸோ ஹால் பார்த்தாச்சுங்களா, கிச்சன் பார்த்தாச்சுங்களா? வாங்க 2 பெட்ரூம் இருக்குது. 2மே நல்லா பெரிய சைஸும் கூட. வாங்க அதை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் மாஸ்டர் பெட்ரூமை பார்த்துருங்க. மாஸ்டர் பெட்ரூம் பெருசாக இருக்குது அப்படின்றதுனால 2 கிராஸ் வென்டிலேஷனுக்காக 2 விண்டோஸ் கொடுத்தாச்சு. சேம் யூஸ் பண்ணியிருக்க டைல்ஸ் எல்லாமே ஒயிட் டச், ஒயிட் டோனில் இருக்க டைல்ஸ் தான். வால் எல்லாமே ஒயிட்டில் இருக்குது. பார்க்க பக்காவாக இருக்குது, கிளாசிக்காக இருக்குது வீடை பொறுத்த வரையில். சைஸஸ் எல்லாமே நல்ல கம்ஃபர்டபுள் சைஸுங்க. 970 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்றது ஆல்மோஸ்ட் 1000 ஸ்கொயர் ஃபீட் இல்லையா? அதனால் ரூம்ஸ் எல்லாம் நல்லா பெருசாகவே சூப்பராகவே இருக்குது. இது மாஸ்டர் பெட்ரூமு. உள்ள அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பேரிவேர் பிராண்டு போயிருக்காங்க. அதே மாதிரி வால் டைல் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 feet வரைக்கும் கவரேஜ் இருக்குது. டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து வால் மிக்சர் ப்ரொவிஷன் கொடுத்தாச்சு. ஹீட்டருக்கான பாயிண்ட்டுமே கொடுத்தாச்சு. பேரிவேர் பிராண்டட் எல்லாமே பிராண்டட் ஐட்டம் தானுங்களேன். அதெல்லாம் ஒரு குறையும் வைக்கல. எல்லா ரெஸ்ட் ரூம்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் பேஷனுமே டிஃபால்ட்டாக கொடுத்துட்டாங்க. ஹாலில் ஒரு வாஷ் பேஷன் இருக்குது, நான் அதை உங்களுக்கு காட்டுறேன். இந்த அபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரையில் திரும்பவும் சொல்லிக்கிறேன், 6 வீடுகளில் 5 வீடு சோல்ட் அவுட், ஒரே ஒரு வீடு மட்டும் இருக்குது. ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்குது, ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி இருக்குது. இந்த 2 BHK தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அவைலபிள். வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன். இங்கே நம்ம காமன் ரெஸ்ட் ரூம். ஹாலில் இருந்து பார்த்தா இங்கே காமன் ரெஸ்ட் ரூம் இருக்கிறது தெரியாது. ஆக்சுவலி ஹாலில் இருந்து ஒரு ஆஃப் செட் பண்ணி உள்ளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது நல்லாவே இருக்குது. ஆக்வர்டாக வெளியே இருந்து பார்த்தாலே தெரிகிற மாதிரி இல்லை. ஓகேங்களா?
அதே மாதிரி ஹாலில் சாப்பிட்டு கை கழுவ ஜஸ்ட் வெளியவே ரெஸ்ட் ரூமுக்கு வெளியவே ஒரு வாஷ் பேஷனும் கொடுத்துருக்காங்க. மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தாச்சு, இது கிட் பெட்ரூம். ஸோ கிட் பெட்ரூமே நல்ல சைஸ் தான் இருக்குது. எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரும், வடபழனியில் இருக்குது, சிட்டி சென்டர் ஆஃப் த சிட்டியில் இருக்குது, எல்லாமே பக்கத்தில் ஏவிஎம் ஸ்டுடியோ, பிரசாத் ஸ்டுடியோ, காவேரி ஹாஸ்பிட்டல், மெட்ரோ அண்ட் எல்லாமே ஃபாரம் மால் எல்லாமே பக்கத்தில் இருக்குது, அப்புறம் ஏன் இந்த ஒரு ஃப்ளாட் மட்டும் விற்காம இருக்குது? இதான் உங்களோட கேள்வி. இதே கேள்வி தான் எனக்கு இருந்துச்சு. ஆக்சுவலி இதுக்கான ஆன்சர் என்னன்னா, பில்டர் ஒரு ஃப்ளாட் மட்டும் அவரோட ஓன் பர்பஸ்க்காக ஹோல்டு பண்ணலாம், விற்க வேண்டாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தாப்ல. பட் அட் த சேம் டைம் இப்போ மணி நீடு இருக்குது அப்படின்றதுனால பில்டர் இதை கொடுத்துடலாம், வந்தால் ஃபண்ட் ரிலீஸ் ஆகுன்றதுக்காக கொடுக்குறாரு. இதுதான் ஆக்சுவல் ரீசன். இல்லைனா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க வீடை யாருன்னா வாங்காமல் இருப்பாங்களா? ஸோ வாங்குற இந்த ஒரு வீடை வாங்குறவங்க லக்கி, ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயே இருக்குது, நல்ல சைஸில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ மேலே பார்க்குறீங்க சென்னை சிட்டி லிமிட்டுக்குள்ள வடபழனியில் இப்படி ஒரு அபார்ட்மெண்ட் எனக்கு தெரிஞ்சு கிடைக்கிறது ரொம்ப ரேர். மல்டி ஸ்டோரி அபார்ட்மெண்ட் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் மட்டும் இருக்கக்கூடிய நம்ம வடபழனியில் ரெடி டு ஆக்குபைல 2 BHK அபார்ட்மெண்ட், அதுவும் பிரைம் ஏரியாவில் சென்டர் ஆஃப் த சிட்டியில் நம்ம வடபழனியில் இருக்குது. ஓகே, ஸோ இது லோ ரைஸ் அபார்ட்மெண்ட் அப்படின்றதுனால மெயின்டெனன்ஸ்லாம் பெருசாக ஒன்றும் வராதுங்க. இருக்கிறதே வெறும் 6 வீடு தான். சரி, இந்த அபார்ட்மெண்ட்டோட ப்ரைஸை பார்த்துருவோமா? மக்களே, இந்த 2 BHK அபார்ட்மெண்ட் 970 ஸ்கொயர் ஃபீட் இருக்க இந்த 2 BHK அபார்ட்மெண்ட்டோட விலை 1,05,00,000 ரூபா, ஆல் இன்க்ளூசிவ்ங்க, எக்ஸப்ட் ரெஜிஸ்ட்ரேஷன். சரிங்களா? JK ஃபைன் BHK அவங்க தான் இந்த அபார்ட்மெண்ட்டோட பில்டர், அவங்க நம்பர் தான் கொடுத்துருக்கேன். கான்டாக்ட் பண்ணிட்டு டேரெக்டாக சைட் விசிட் வந்து பாருங்க. யாருக்கும் எந்த கமிஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. கால் பண்ணுங்க, டேரெக்டாக சைட் விசிட் வந்து பாருங்க, பிடிச்சிருச்சுன்னா டேரெக்டாக பேசிக்கோங்க. அண்ட் வடபழனி சோன்ல தான் வீடு வேணும்னு பார்த்துட்டு இருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை டாப் பண்ணுங்க. டெய்லி அப்டேட்ஸ்க்கு இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு தரமான ப்ராஜெக்ட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, bye from உங்கள் GS.